விடாமல் பற்றி கொண்டால், மன உறுதியா இருந்தால், மாமியாரை மாத்திரம் விடாம பற்றி கொள்ள, இஸ்ரவேலின் தேவனை அவள் பற்றி கொண்டாள். ஆமேன். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆமேன். இந்த இடத்துல தான் ரூத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உண்டாகுது. மோவாப் தேசத்தை விட்டு கிளம்பும் போது அவள் ஒரு வெறுமையானவளாக, தனித்தவளாக, ஒரு கணவனை இழந்தவளாக, சில மாமியார் தான் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர்களை பற்றி கொண்டு அந்த இடத்துல அவள் கால் வைக்கும் பொழுது இவள் சொன்ன வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதுவரைக்கும் நீங்கள் ஆராதித்து வந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் இன்னையிலிருந்து அவர் எனக்கும் தேவன் என்று சொல்லி என்னைக்கு ஆண்டவரை பற்றி கொள்ள ஆரம்பித்தாலோ அன்னைக்கு கர்த்தர் அவள் சரித்திரத்தை மாற்ற ஆரம்பித்தாள். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற சில தீர்மானங்கள், சில விதமான பொருத்தனைகள், சில விதமான உடன்படிக்கைகள் தேவனிடத்திலே நாம் கிட்டி சேர்வதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாயங்களையே தேவன் மாற்றுகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எடுக்கிறதான தீர்மானங்கள் அவ்வளவு உறுதியா இருக்கணும். நாம் ஆண்டவருக்காக எடுத்து வைக்கிற ஸ்டெப் மிக உறுதியா இருக்கணும். ஸோ அந்த தீர்மானம் உறுதியா இருக்கும் பொழுது, அதன் உடன்படிக்கையிலே நீங்கள் உறுதியா இருக்கும்போது, தேவன் உங்களுக்காக நின்று அவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென்.